நெடும் புவனங்கள் அமைந்தன போல் பாசமோடங்குசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகத வல்லி இருதாள் வனசம் போற்றி போற்றி. அடியார் பெருமாளுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருந்தருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் திறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே அன்பர்களே, பல கோடி பிறவியிலே செய்த சிவபுண்ணியம் தான் புராண சிந்தனையை சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு சூழல் உருவாகும். அதிலேயும் நாம் பிறந்த மண்ணிலே உயிர்கள் வாழும் பொருட்டு இறைவன் எழுந்தருளி இருக்கிற அந்த திருமேனியை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் அவன் அருளிப்பாடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே அபயப்படலம் என்று தேவர்கள் சிவபெருமானிடத்தில அபயம் புகுந்த வரலாற்றை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவர்கள் எல்லாம் தக்கனுடைய வேள்விக்கு தலைவனாகிய சிவபெருமானை மதியாமல் செருக்கோடு செய்த வேள்விக்கு சென்றார்கள். அப்பொழுது சிவபரம்பொருளை அவர் அழைக்கிறார். அப்பொழுதாவது தேவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அபிப்பாகத்துக்கு எண்ணி அவர்கள் எல்லோரும் அங்கு சென்றார்கள். அதனால் அவர்களுக்கு பெரும் துன்பம் வந்தது. அந்த துன்பத்தை போக்குவதற்காக வீரபத்திரரை அனுப்பி இறைவன் அந்த முறையற்ற வேள்வியை நெறி செய்தார். அந்த வேள்வியில கலந்து கொண்ட அவர்களினுடைய வினை இன்னும் தேரல. அதனால் சூரபத்மன் முதலான அசுரர்கள் தோன்றி தேவர்களை பலவாறு துன்பப்படுத்தினார்கள். பிறகு தேவர்கள் அந்த துன்பத்திலே இருந்து மீளுவதற்கு கைலை நாதனை அடைக்கலம் கொண்டார். கைலை நாதன் அபயம் கொடுத்த பகுதியானதால் இதற்கு அபயப்படலம் என்று பெயர். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், ஏன் உங்களுக்கு இந்த துன்பம் வந்து தெரியுமா என்று காட்டுகிறார். நீங்கள் முறையற்ற வேள்வியிலே கலந்து கொண்டதுதான் என்று காரணம் காட்டுகிறார். நமக்கு அதை பொருத்திக் கொள்ள வேண்டும். நாம் எந்தெந்த செயல்களிலே அறத்திற்கு மாறாக செயல்படுகிற செயலை செய்தாலும் அதிலே கலந்து கொண்டாலும் நமக்கும் அந்த துன்பம் வரும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி வந்தால் என்ன செய்வது? அவர்கள் எப்படி சிவபெருமானை அபயப்படுத்தார்களோ அப்படி நாமும் சிவபெருமானை தொழ வேண்டும். அப்படி தொழுகிற நிலையில எப்படி தொழ வேண்டும் என்று பலவாறாக காட்டப்பட்டாலும் கூட பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல, பெருமானே, நான் அன்றைக்கன்றைக்கு செய்யக்கூடிய குற்றங்கள் அனந்தமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நஞ்சை உண்ட பெருமானே, நஞ்சை அமுதாக்கிய பரம்பொருளே, குற்றங்களை எல்லாம் குணமாக்கி படி எழுதல் அறிய நங்கை வங்கனே காத்தி என்று அவர் அதுதான் சுவாமி இடத்துல அவையும். அத மணிவாசக பெருமான் ஒரு பாடல்ல காட்டினார். நாம் இறைவனிடத்திலே எப்படி அபயம் புகுவது? நல்ல அருமையான பாட்டு. இதுக்கு மந்திர பாட்டு என்று பெயர். காரணம் 4 வரிகளிலேயும் 5 எழுத்து மந்திரம் கூடிய ஒரு பாடல்.
இது இதே மாதிரி 4 வரிகளிலேயும் 5 எழுத்து வரக்கூடிய மந்திர பாடல் ஒன்று திருநாவுக்கரசர் பாடுகிறார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவிற்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இது அப்படியே மணிவாசகர் சொன்னார். போற்றி ஓம் நமச்சிவாய துயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. நாம் பெருமானிடத்துல அபயம் கூறுகிற நிலை. அப்பொழுது அந்த துன்ப நீக்கம் பெற வேண்டும் என்றால் முருகப்பெருமான் தோன்றுவார். அவர்தான் உங்களுக்கு இந்த சூரபதம் என்பதிலேயே அசுரர்களிடத்திலே இருந்து நன்மை கிடைக்கும்படியாக செய்வார், அவர்களை எல்லாரையும் அழிப்பார் என்று சொல்லுகிறார். அதுவரை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுதுதான், நீங்கள் பேரூருக்கு போங்கள், அங்கே சென்றவர்களுக்கு எவை எவை இல்லாமல் போகும், எவை எவை கிடைக்கும் என்று ஒரு பட்டியலை நாம் பார்த்தோம். அதன் பிறகு பேரூருக்கு பக்கத்துல மருத மலை என்கிற ஒன்று இருக்கிறது. அங்கே இறைவன் வேலாக நிற்கின்றார், முருகன் இருக்கிறார். தெற்கு திசையிலேயும் வடக்கு திசையிலேயும் மேற்கு திசையிலேயும் தீர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த தீர்த்தங்கள் எல்லாம் என்ன சிறப்பு தன்மைக்குரியன என்று கூறினார்கள். உடனே தேவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு பேரூருக்கு வந்து பெருமானை வழிபட்டு மருத மரத்துக்கு சென்று அங்கே இறைவனை வழிபட்டார்கள். அந்த பகுதி வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். 38வது பாட்டு. அயன் வரை உமை ஓங்கல் அவி ஒளி வெள்ளி வெற்பு புயல் நிகர்மேனி செல்வன் பொறுப்பு உயர் மருத குன்று என்று இயலும் ஐந்தடுக்கல் மாட்டும் இரும் புனல் தீர்த்தம் தோறும் பயம் அருள் இறைவனார் தம் மலரடி பூஜித்தாரால். என்னென்ன பூஜித்தாருங்க? அயன் வரை, இந்த மலைக்கு பல சொல். வரை, ஓங்கல், வெற்பு, பொறுப்பு, குன்று, இதெல்லாம் மலைக்கு சொல்லுகிற சொற்கள். வரை என்றாலும், ஓங்கல் என்றாலும், வெற்பு என்றாலும், பொறுப்பு என்றாலும், குன்று என்றாலும் மலையை குறிப்பது. இதை ஞாபகம் வைத்துட்டோம்னா இலக்கியங்கள்ல இந்த சொல்லாட்சி வந்தால் இது மலையை குறிப்பது என்று தெரிந்து கொள்ளலாம். வெற்பு என்பது மலையை குறிப்பது. வெள்ளி வெற்பின் மேல் மலகத கொடியுடன் விளங்கும், அங்க வெற்பு என்பது மலையை குறிப்பது. ஓங்கல் இடை வளர்ந்து உமையோ உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஓங்கல் என்பது மலையை குறிப்பது. இப்படி அந்த சொல் ஒரே பாடல்ல மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தியது முனிவருடைய கவித்திறன். ஆமா, அது ஆசிரியர் அதே மாதிரி காட்டியிருப்பார் கீழே. ஆமா, எனவே பிரம்மாமலை, உமையம்மை மலை, வெள்ளிமலை, திருமால் மலை, மருதமலை. மீண்டும் பாருங்க, பிரம்மன் மலை, அம்மை மலை, வெள்ளிமலை, திருமால் மலை, மருதமலை, 5 மலை. போகிற வாய்ப்பில்லாவிட்டாலும் கூட இப்படி ஒரு மலை உள்ளது என்று முனிவர் பெருந்தகை காட்ட நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இயலும் 5 அடுக்கல் மாட்டு 5 மடங்கள்ல இருக்கிற தீர்த்தம், இரும்புணல் தீர்த்தம் தோறும் பயம் அருள் இறைவனா. அப்படி இருக்கிற தீர்த்தங்களை எல்லாம் ஆடி பயம் அருள் இறைவனார்தாம்.
மலரடி பூசித்தாரால் சிவபெருமானுடைய திருவடியை அவர்கள் பூசித்தார்கள். அவர் திருவடி மலர் போன்ற திருவடி என்று காட்டுகிறார். இதான் அப்பர் பெருமான் நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று அந்த திருவடியை காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அந்த திருவடியை வழிபட்டார்கள். அப்படி அந்த தேவர்கள் திருவடியை பக்தியால் வழிபட்டார்கள். அப்படி வழிபட்ட சிவலிங்கங்களில இறைவனை எண்ணி வழிபடுபவர்களுக்கு என்னென்ன போகும் என்பதை சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்தோம். அது 39வது பாடல். துவன்றி அன்னவர்கள் அன்பில் தொழும் சிவக்குறியுள் ஒன்றி, அன்பில் தொழு என்கிற சொல் இருக்கிறது, ரொம்ப அருமையான தொடருங்க. அன்பில் தொழு என்ற சொல்லாட்சி ரொம்ப அருமையான சொல்லாட்சி. எனக்கு சிவஞான போதம் என்கிற நூல் மெய்கண்ட சிவம் அருளி செய்தது. அவர்கள் கடைசியா எதை தொழ வேண்டும் என்று அருமையா காட்டுகிறார். அது கடைசியா செம்மலன் நோண்டாள், சேரலொட்டா, அம்மலம்படி, அன்பருடுமதி, மாலரனையும் மலிந்தவர் வேடம், ஆலயந்தானும் அரணன தொழுமே என்று சொல்லப்பட்டது. அதில் அந்த நூற்பாவில 4 பகுதிகளை ஆசிரியர் காட்டுகிறார். அந்த 4 பகுதிகளாக, அதாவது செம்மலர் என்ற அந்த நூற்பாவில 4 மேற்கோள். 1, மும்மலங்களை களைக. இது ஆசிரியர் நமக்கு சொல்ல மேற்கொண்ட பொருள். 1, மும்மலங்களை களைய வேண்டும். 2, சிவ பக்தர்களோடு இணங்க வேண்டும். 3, பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என கண்டு வழிபட வேண்டும். இது 3. 4வது கூறு காட்டுகிறார். இனி இவ்விடங்களில் வழிபடுக என்று 4 செய்திகளை ஆசிரியர் காட்டுகிறார். அந்த 4ஆம் கூறுல எடுத்துக்காட்டு வெண்பா என்கிற பகுதியில நமக்கு ஆசிரியர் ரொம்ப அருமையா ஒரு 2 வெண்பாவை காட்டுகிறார்கள். 3 வெண்பாவை காட்டுகிறார்கள். 12ஆம் நூற்பாவில 78, 79, 80 3 வெண்பா. அதுல கடைசியா முடிகிற சொல் அன்பில் தொழு, அன்பில் தொழு, தொழுகை. மெய்கண்டார் நிறைவா இந்த இடங்களில் வழிபடுக என்று கூறிய பகுதியில் ஆலயத்தையும் அடியாரையும் அன்பில் தொழு, அன்பில் தொழு 2 வெண்பா. 78, 79, 80 தொழுகை. அந்த தொழுதலை நீ கடைபிடிப்பாயாக, அன்பில் தொழு. இது மெய்கண்டார் அருளிய சிவஞான போத நூற்பாவில 78, 79, 80 3 வெண்பாக்கள்ல சொல்லப்படுவது. அந்த சொல் அப்படியே இங்க போட்டிருக்காரு பாருங்க. ஆமா, அன்பில் தொழு. இப்ப கச்சியப்ப முனிவர் சிவஞான போத சொற்களை நெஞ்சில எப்படி பொன்னே போல பூட்டி இருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி மகிழலாம். அன்பில் தொழு எதைய? சிவக்குறியுள் ஒன்றி பவந்தனை நினைந்து. இதுல போய் நாம் ஒன்ற வேண்டும். சிவலிங்கத்தினுடைய வடிவத்திலே மனம் போய் ஒன்ற வேண்டும். இதுதான் வழிபாட்டில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. எந்த உருவத்தை வழிபடுகிறோமோ அந்த உருவம் அப்படியே கண்ணுல வாங்கணும். தீபாராதனை செய்கிற பொழுது எடுத்த உடனே கண்ணை மூடக்கூடாதுங்க. சுவாமி தீபாராதனை காட்டுகிற பொழுது முதல்ல
கோவில்ல தீபாராதனை செய்பவர்கள் திருவடியை காட்டுவார்கள். அந்த திருவடி அப்படியே நெஞ்சுக்குள்ள செல்ஃபி எடுத்துக்கணும், அப்படியே மேல கொண்டு போவார்கள். சுவாமியினுடைய திருமுகம், திருமுடி. ஆமா, அப்ப அருமையா சொல்லுவார்கள், யோகம் வேதா ஆயுத நம்பேதா என்று வடமொழியில். தமிழ்ல சொல்லுகிற பொழுது அந்தந்த திருத்தலத்துக்கு தமிழ் மந்திரங்கள் இருக்கின்றன, தேவாரங்கள், அதை சொல்லலாம். இப்ப பேரூருக்கு சுவாமிக்கு தீபாராதனை பண்ணனா, பேரூர்ல சில குருக்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல திருமுறை அடியார்கள் போனா பேரூர் புராண பாட்டை இன்னைக்கும் பாடுவார்கள். நான் 2 வாரத்துக்கு முன்னால் வழிபட சென்றேன். அங்க இருந்த குருக்கள் அழகா கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயன் இருந்தொழிலும் மடல் சூழ்ந்த மலர் குறிசில் முதல் தொழிலும் அவர் ஓடு மடிக்கும் ஞான்று அவடல் சூழ்ந்த அறவழியே மீட்டும் வரப்பணித்தருளி ஆவிக்கெல்லாம் மிடல் சூழ்ந்த இருள் தணிக்கும் ஆதி நகர் பட்டீசர் 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 என்று காட்டினார். அந்த பெருமான அப்படியே நெஞ்சுக்குள்ள வாங்கிக்கணும். வீட்டுக்கு வந்து அப்போ தீபாராதனை காட்டுகிற பொழுது கண்ணால் பார்க்கணும். அப்படி கண்ணால பார்த்து கும்பிடுறத சேக்கிழார் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது கண்ணால பார்த்தாராம். ஆமா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள சுவாமி அப்படி கண்ணில் பார்த்தார். அப்படி பார்த்தனாலதான் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு திருநாவுக்கரசர் திருவையாறுல பெருமான பார்த்ததை காட்டுகிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத பொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மா மலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர். எதுல பார்த்திருப்பார்? கண்ணால பார்த்திருப்பார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க மாணிக்க வாசகர். அப்படி கண்டத எதுல முகந்தாரா? கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அருகு சென்று அண்டர் முன்பு நின்று ஆடினா ஆடினா ஆனந்த கண்ணீர் ஆறா ஓடித்தது. திருநாவுக்கரசர் அழுதார் என்று சேக்கிழார். இப்ப கண்ணால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்கு அதை பற்ற வேண்டும். அப்ப அன்பில் தொழு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பூசைக்கு போனா எந்த முறையில் தொழ வேண்டும்? அன்பில் தொழு. வேறொரு பிராணமும் காட்டுகிறது, சிவஞான போதும் காட்டுகிறது. 78, 79, 80 சில நேரத்துக்கு இந்த எண் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். எனவே அன்பில் தொழு சிவக்குறியுள் ஒன்றி. இப்ப நாம ஏறத்தாழ 13 படலாம் படிச்சு வந்துட்டோமா? இதுல ஒரு பயிற்சி நமக்கு வரணும். சில சொற்களையாவது நெஞ்சில் பதித்து கொண்டு அந்த முறையில் வழிபட நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மனசுல எண்ண வேண்டும். அந்த முறையில் நாம் சிவபெருமானை வழிபடுகிற பொழுது எப்படி பெற வேண்டும்? சிவக்குறியில் ஒன்றி அன்பில் தொழு. அதுக்கப்புறம் பவன் தனை நினைத்து. பவன் சுவாமிக்கு பாருங்க, பவன் என்ற சொல் இறைவன் என்ற பெயரை குறித்தது. இது நாவுக்கரசு பெருமான் தான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் தனையாட்கொண்டு அருளிடுமாயில் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து தன்னால் அழைத்தால்.
எப்படி காட்டி வச்சு போயிருக்கிறாங்க பாருங்க. அப்படி பவந்தனை நினைத்து சுவாமியே நினைக்கணும். என்ன நினைக்கிறது? நாம் ஒருத்தர் வருகிறார், நினைவு கூட்டுகிறேன். உடனே அவர் தான் அந்த திரைப்படத்துல வந்த நடிகரோ, அவர் தான் நகைச்சுவை மன்னனோ, அவர் தான் ரஜினியோ நினைக்கிற பொழுது உறவினர் வர்றார், அவர் தான் நம்ம அக்கா வீட்டுக்காரரோட மச்சானோ, அவர் தான் வாரி கொடுக்கிற வள்ளலோ, அவர் தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரோ நினைக்கணும். அப்படி சுவாமியை பார்த்து என்ன நினைக்கணும்? பெருமானே, நீங்கதான் ஞான சமுத்திரம் கொடுத்தீங்க, நீங்கதான் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தீங்க, நீங்கதான் எல்லா பிறப்புகளிலும் தாயாக இருந்து கருணை செய்கிற மகா பிரபு என்று கண்ணீர் மல்பம். நீங்கதான் படுத்தா தூங்க வைக்கிறீங்க, எழ வைக்கிறீங்க, நீங்கதான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு என்று மாணிக்கவா சுவாமி உங்களைத்தானே போட்டுனாங்க. உங்களை சொல்லுகிற பாட்டினுடைய பொருளை உணரணும்னு சொன்னாங்க. நீங்க தான் பாண்டியன் தனக்கு பரகதி கொடுத்தீர்களாமே என்று அந்த கீர்த்திக்கு ஆகவல்ல வரக்கூடிய சொல்லெல்லாம் நெஞ்சில வரணும். எனக்கு வரல, இதோட சொல்றதால அடுத்த ஜென்மத்திலேயாவது வருது வரணும். ஒருத்தர் குறுக்க போனா அவங்க பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற அறிவு சிவத்தினுடைய பெருமையை மனதில் எண்ண வேண்டும். அன்பர்களே, பவன் தனை நினைந்து, அப்படி நினைந்த என்ன செய்வான்? இப்ப நினைந்துங்கிற சொல்ல பவன்கிற திருநாவுக்கரசர் மட்டும் எடுத்தாருன்னு சொன்னேன். நினைந்துங்கிற சொல்ல எங்க எடுத்தார்? நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். எதை நினைப்பதே? பவன் என்ன நினைப்பதே? அவன் செய்த அருளிப்பாடுகளை நினைப்பது. என்ன தெரிஞ்ச பாட்டுதான், பெரிய நினைவூட்டுவேன். அவர் போய் முன்னால் நின்று, சுவாமி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையோ ஆகியான் எனது என்று அவரை கூட்டாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவே. இத நெஞ்சு அழிச்சு ராமலிங்க அடிகளா இருக்கு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நன்னிதியே ஞானன் நடத்து அரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துமின் உலகிலே. மக்களே, பெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஏத்துங்கள். சுவாமி அப்படி பண்ண என்ன கிடைக்கும்? உலகிலே என்ன கிடைக்கும்னு சொல்ல போறாரு. ஆமா, சொக்கா பரிசு தொகை எவ்வளவு, அது போல என்ன கிடைக்கும்னா மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகுலேன். என்ன பாருங்க, நமக்காக சத்தியமும் சொல்லி செய்கின்றேன் என்று ரொம்ப பெரியவர்கள் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்தை தான் பவன் தனை நினைந்து போற்றும். அப்படி அவரை போற்றவள். அப்படி போற்றுகின்ற மக்களுக்கு, பண்பினர் அடியார்களுக்கு பகையும் தேயும். என்ன அருமையா இருக்கு. பகையும் தேயும். யாரு பகை இருக்க? பகை இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நாம் பவந்தனை நினைந்து சிவபுரியில் ஒன்றி அன்பில் தொழவில்லை. இதுதான் காரணம். நாம் பவந்தனை நினைத்து சிவபுரியில் ஒன்றி
அன்பில் தொழுதால் எல்லோரும் உறவாகும். இது முனிவர் பெருந்தகை சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்தால் நம்பிக்கை. பகையும் தேயும், நமக்கு இருக்கிற பகை தேயும். அதே மாதிரிதான் திருநாவுக்கர சுவாமிகள் கட்டவேரண்டங்கள்ல அருமையா சொல்றார். கண் மருகி விழ நோய் தேயும் என்று காட்டுகிறார். அடுத்து என்ன சொன்னார் பாருங்க. கவன்ற உள் பயம் தீரும். மனசுக்குள்ள வெளி சொல்ல முடியாம ஒரு கவலை நெஞ்ச அரிச்சு திங்குது. அது யாருகிட்ட போய் சொன்னாலும் பரிகாரம் சொல்றாங்க, அதை செய்தாலும் நீங்க மாட்டேங்குது. சரி, இந்த கவலை தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரே கவலையா போய் கொண்டிருந்தேன். ஒரு பகுதியில திருவள்ளுவர் சிலை வைத்துக் கொண்டு சில பேர் திருக்குறள் பாடினார்கள். அது ஒரு குறள் என் காதுல வந்தது. அந்த குறள் என்ன தெரியுமா? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படி கெட்டியா பிடிச்சிட்டார். இப்ப தனக்கு உண்மை இல்லாதவன் யார்? அவன் சிவம். அவரை அன்பில் தொழுதால் கவர்ந்த உள்பயமும் தீரும். அதுக்கப்புறம் கதி அவர்க்கு கொல்லை எய்தும். கதி, நல்ல கதி. சிவபெருமானுக்கு சிவகதி நாயகன் என்று பெயர். எனக்கு சரியா நினைவில்லை, சிலப்பதிகாரமா மணிமேகலையா என்று தெரியவில்லை. இந்த ரெண்டு நூல்ல சிவபெருமானுக்கு என்ன பெயர்? சிவகதி நாயகன் என்று பெயர். அந்த சிவகதி தான் கதி. அந்த சிவகதின்னு என்ன கிடைக்க? செல்வர் சிவபுரத்து சிவலோக பிராப்தி அடைந்தார்கள் என்று எழுதுவதை பார்த்திருக்கிறேன். அந்த சிவகதி ஒல்லை எய்தும். ஒல்லை என்பது விரைவு என்ற பொருள் வரும். ரொம்ப வேகமா ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி அள்ளம் ஒளிந்து என்று ஞானசம்பந்தர் காட்டுகிறார். அந்த ஒல்லையாரி என்பதை பெருமையாதீன குருமுதல்வர் பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். ஆமா, படபட படபடன்னு இருக்கப்படாது, வேக வேகமா சிந்திக்கப்படாது. கொஞ்சம் சிந்தனை வரலன்னா, கொஞ்சம் குழப்பம் வந்ததுன்னா, நெஞ்சு படபடன்னு அடிச்சதுன்னா, சிவசிவா சிவசிவா பெருமானே, உன்னுடைய கருணையால் கிடைக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ள மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கருவிகளுக்குள்ள ஏனோ என் வினையின் காரணமா அறிவின்மை குறியீடு தெரிகிறது. ஐயா பெருமானே, அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை விரைவா இறங்கு கொடு என்று கேட்டு பாருங்க. அந்த படபடப்பு கொலையும். சத்தியம் யூஸ் பண்ணா தானே தெரியும். ஆக ஒல்லை எய்தும் புவன் தனது அடியின் நீழல். புவன் அருமையானது. இந்த மாதிரி சொல்லுக்கெல்லாம் தான் உரையாசின் உதவி. புவன் உலகநாதன், இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுள். ஒரு தண்ணியில பைப்புல தண்ணி வரலன்னா அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்றேன். ஒரு இடத்துல பிரச்சனைன்னா தாசில்தார்கிட்ட போறோம் இல்லையா? ஒரு பெரிய சிக்கல்னா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போறோம். அல்லது கேஸ்னா ஐபிஎஸ் கிட்ட போறோம். அது மாதிரி பிறப்புல பிரச்சனைனா பிறப்பை கொடுக்கிற கடவுள் சிவபெருமான். யாராருக்கு பிறப்பை கொடுக்கிறான்னா சிவபெருமானை தவிர மனிதர் என்று கருதுபவர்கள், அக்கிரணை பொருள்கள், தேவர் என்று மதிக்கப்படுபவர்கள்
எல்லோருக்கும் பிறப்பை கொடுப்பவன். மாணிக்கவாசகர் தான் சொல்றார், படைப்போன் படைக்கும், காப்போன் காக்கும், காப்பவனை காப்பவன், படைப்பவனை படைப்பவன். அதனால் பூவன் உலகநாயகன் பேர். தனது அடியின் நீழல், அந்த சிவபெருமானுடைய திருவடி நீழல்ல ஈசன் எந்த இணையடி நிழலாச்சா. எனவே நீழல் பொருவில் வாழ்க்கையும், அவர் திருவடியில போய் பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை, அதான் பேரானந்த பெருவாழ்வே. உண்டாமால் கண்டிப்பாக கிடைக்கும். யாருடைய ஆசீர்வாதம் என்றால் கச்சியப்ப முனிவருடைய வாழ்த்து, கவி ராட்சசனுடைய வாழ்த்து. நான் இறைவன் உள்நின்று உணர்த்த பாடிய இந்த அபய படலத்தின் மூலமாக நீங்கள் பவனாகிய சிவனை நினைந்து சிவக்குறியில் ஒன்றி அன்பில் தொழுதால் பகையும் தேயும், கவன்ற உள்பயமும் தீரும், கதி அவர்க்கு ஒல்லை எய்தும், தனது அடியின் நீழல் பொருவில் வாழ்க்கையும் உண்டாகும் என்று ரொம்ப உயர்ந்த பாட்டு. நான் இல்லாதத நினைவூட்டவில்லை, இருப்பதை மிகுதியாக்கவில்லை. அவர் காட்டியது என்னவோ அதற்கு இருப்பதை திருவருள் உணர்த்த நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்படியாக இந்த அபயப்படலம் ஏறத்தாழ 40 பாட்டு, 39 பாட்டு நாம் படிச்சிருக்கோம். வாழ்க்கையும் உண்டான அந்த வாழ்க்கை தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. நல்ல கதி இங்க வர்ற கதிதான். எப்ப கண்ணின் நல் அகுதோறும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாழோடும் பெருந்தகை இருந்ததே. எப்படி அழகான திருப்பாடல் ஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள். எனவே வாழ்க்கையும் உண்டாமல் இந்த ஒரு பாட்டை மட்டும் எல்லாரும் சேர்ந்து படிச்சிருவோம். பாருங்க, துவன்றி அன்னவர்கள் அன்பில் தொழும் சிவ குறியுள் ஒன்றில் பவந்தனை நினைத்து போற்றும் பண்பினர் பகையும் தேயும், கவன்ற உள்பயமும் தீரும், கதியவர்க்கு ஒல்லை எய்தும், புவந்தனது அடியின் நீழல் ஒருவில் வாழ்க்கையும் உண்டாமால். தேவர்கள் வெள்ளிமலையை வழிபாடு செய்யிட்டு காஞ்சிமா நதியில வந்தார்கள். அப்படி வந்த பொழுது அங்கங்க 2 பக்கமும் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டார்கள். இது 35வது பாட்டுல காட்டினார். நல்ல காஞ்சி நதிக்கரை எல்லை முற்றும் இருக்கை கொண்டு ஒல்லி லிங்கம் புறத்தளி வல்ல பூசனை வயங்குவார். அந்த லிங்கத்துல ஏதேனும் ஒரு லிங்கத்தை பூசித்தாலே இவையெல்லாம் கிடைக்கும் என்று முனிவர் அருள் செய்கின்றார். இப்படியாக இந்த படலத்தை நிறைவு செய்கிறார். விண்ணவர்க்கு அபயம் நல்கி, சுவாமி யாருக்கு அபயம் கொடுத்தார்? விண்ணவர்க்கு அபயம் நல்கி. நான் ஒரு சொல்ல கூட சேர்த்துக்கிறேன். இதை படித்த மன்னவர்க்கு அபயம் நல்கி, நமக்கும் கொடுத்தார். முனிவர் எழுதியதால விண்ணவர்க்கு அபயம் நல்கி, நான் இதை படித்ததால் மன்னவர்க்கு அபயம் நல்கி.
விமலனார் அச்சம் தீர்த்த வண்ணம் இது. தேவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்து இறைவன் அவர்களுடைய அச்சத்தை போக்கினார். அச்சம்ங்கிற சொல் ஞானசம்பந்த பெருமான் திருநின்றவூர்ல பாடுற. அச்சம் ஈல காதம் ஈல கேடும் ஈல அடியா. இதே சொல். அச்சம் தீர்த்த வண்ணம் இது. இப்படியாக அவர் எதை போக்கினார்? அச்சத்தை போக்கினார். அச்சம் தீர்த்த வண்ணம் இது அறிமின். எல்லோரும் தெரிந்து கொள்வீர்களாக. அறிமின் நல்ல அருமையான சொல்லுங்க. சிலப்பதிகாரத்திலேயும் இதே முதல் அறிமின் என்று வருகிறது. அறிமின் என்று மாதவர்க்கு இயம்பி சூதல் பண்ணவர்க்கு இறங்கி சூறை பரந்தலை படுத்து மாட்டும் திண்ணிய மணிவேல் அண்ணல் செயலினை தூக்கலுட்டார். இப்படி நைமிசாரண்யம்னு ஒரு வனம். அது நைமிசாரண்ய வனத்துல இருக்கிற முனிவர்கள் நைமிசாரண்ய முனிவர்கள். அவர் தூத முனிவர் புரிந்தார். தேவர்களுக்கு இறங்கி அசுரர்களுக்கு பறந்து அலைப்படுத்தும் மாட்டு அந்த போர்க்களத்தில் அளித்த திண்ணிய மணிவேல் வேலை கையில ஒட்ட முருகப்பெருமான். அண்ணல் அண்ணல் எங்க முருகப்பெருமானை குறிப்பதே செயலினை, அவருடைய செயலினை தொகுக்கல் உற்றான். சூத முனிவர் தொகுத்து கூற தொடங்குகிறார் என்பதை அருமையா காட்டுகிறார். நைமிசாரண்ய படலம் என்று நாம் ஆசிரியர் காட்ட பார்த்தோம். நைமிசாரண்யம் என்பது மனம். அங்கே தவம் பண்ணுகிற முனிவர்கள் ஒருவர் முனிவர். அங்கிருக்கிற முனிவர்களுக்கு இந்த அபயப்படலத்தினுடைய நிலையை அவர்கள் புரிந்ததால் பற்றிய முனிவர் நமக்கு சொல்லோவியமாக மந்திரமாக காட்டிக் கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லி இந்த அபயப்படலத்தை எந்த அளவில நாம் நிறைவு செய்வோம். தேவாரத்துல திருத்தாண்டகம் இருக்கு. தேவாரத்துல திருத்தாண்டகம், அதுல ஒரு தாண்டகம் கடைசிய முடியும். சிவனே உன் அபயம். நல்ல தொடருங்க. சிவனே உன் அபயம் நானே. இந்த தொடர் முதல்ல என்னை நல்வழிப்படுத்திய பலருள்ள ஒருவர் நாம லட்சுமிராசு அவர்களும் கட்டியப்பனாரிடத்துல பாடம் கேட்க போனோம். அப்பொழுது இரவு 11:30 மணி இருக்கும். அப்பொழுது இந்த சிவனே உன் அபயம் நானே என்ற ஒரு சொல்லை சொல்லி தாண்டக பாடல் விளக்கெடுத்தார்கள். நாங்கள் கீழே நின்பது அவர் அந்த நிலவர சார்ந்து நின்று அவர் திருநீர் அணிந்து கொண்டு சிவப்பொழிவோட பாடம் சொன்ன நினைவு இப்பொழுது நெஞ்சிலே எனக்கு இருக்கிறார். அந்த தொடர் பரஞ்சோதி முனிவர் அபயம் இல்லை, கஜியப்ப முனிவர் அபயப்படலம் என்கிற பகுதியை அருமையாக காட்டியிருக்கிறார் என்று நாயகியும் பட்டிப்பெருமானையும் கஜியப்ப முனிவரையும் தயாசிரியரையும் துணை நின்றவர்களையும் வணங்கி போற்றுவர். அடுத்த பகுதி மருத. இந்த மருத மலையை பற்றி முன்னமே சிவபெருமானே தேவர்களுக்கு சொன்னதாக முன்னால அந்த பகுதியில பார்த்தோம். அந்த பகுதியில மருத மரம் என்கிற ஒன்று இந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அருமையா காட்டினார் ஆசிரியர்.
17வது பாடல். அதுக்கு காட்ட வேண்டாம், செய்தியை சொல்லுகிறேன். முருகன் என்னும் மொய்கொள் மொயம்பினான் உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே. முருகனுக்கு என்ன வேலைன்னார்? உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே. முருகன் பெருமான் என்ன செய்வார்? உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே பெருகு காமர் பிறங்கள் ஆகினார் அருகின் வேலும் மருதம் ஆயதே. மருதமலை வடிவமாக உள்ளார். அவன் என்ன செய்வார்? உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே. மருதமலையில ஒரு அறிவிப்பு எழுதி போடலாம், உருகும் அன்பர்க்கு உதவி செய்வோர். கட்சிக்குள்ள வாக்கு, உருகும் அன்பர்க்கு உதவி செய்வோர். அந்த மருத மலையை பற்றி ஏறத்தாழ ஒரு மாலையின் பாடல் காட்டியார். அந்த தீர்த்தங்களை பற்றியும் விரிவாக காட்டியதை நாம் நினைவில் கொள்வோம். அந்த மருதமலை படலத்தை ஆசிரியர் காட்டுகிறார். மருதமலை நல்ல வளத்தில் சிறந்த மலை. அந்த மலையை மனதில் நினைத்தாலே துன்பம் போகும். மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா. மனதில் நினைத்தாலே துன்பம் போகும். சிவபெருமானால் விரும்பப்படுவது பல்வேறு வகையான மரங்கள் நிறைந்து இருப்பது மருதமலை. தேவர்கள் அழிய விரும்பி அந்த மலையை சேர்ந்தார்கள். திருமால் பெயர் 1 விடகம், 2 மறுமுகை, 3 விளக்கு, 4 அர்ச்சனை, 5 நிவேதனம். இது 5 அங்கங்கள் பூசையில. இப்படி செய்து இந்த முறையில முருகனை நீ வழிபட வேண்டும் என்று கூறினார். அப்படி தேவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். தேவர்கள் முருகப்பெருமானை பலவாறு நோக்கி துடித்தார்கள். உங்களுடைய திருக்காட்சியை கண்டமையால் என்னுடைய பகவர்களாகிய சோழபன்மன் முதலியோர் அடிந்தனர் என்றே நாங்கள் கருதுகின்றோம் என்று பெருமாள் தோன்றிய கூறினார். முருகப்பெருமான் சிறிது புன்னகை செய்தார். கஷ்டப்பட வேண்டாம், நாம் அருள் செய்வோம் என்று கூறி போர் முரசு அடைய செய்தார். வீரவாய தேவரை அழைத்தார். படை வீரர்களுக்குரிய தலைமைத்தன்மையை நீ பார் என்று அந்த பொறுப்பை கொடுத்தார். போர் படைகள் விளங்கின. பெரிய பரந்துபட்ட பூமி தங்காது என்று கருதி படைகளை ஆகாயத்தின் வழியாக முருகப்பெருமான் கொண்டு சென்றார். அப்படியாக படைகள் எல்லாம் ஆகாயத்தின் வழியாக சென்றன. தாரகனை முருகப்பெருமான், தாரகன் என்பது அசுரன், அவரை முருகப்பெருமான் முதல் அழித்தார். பிறகு சூரபெருமானுடைய தலைநகருக்கு போய் சேர்ந்தார். அது மகேந்திரபுரி, இலங்கைக்கு அடுத்திருப்பது. அது இல்லை. அங்க பெரும் போர் மூண்டது. முருகப்பெருமான் படையில் முன்னால் சிங்க வாகனத்தில் கொற்றவை வென்றார்கள். சிங்கமுகாசூரன் நேர் நின்று பெரும் போர் செய்தான். பார்வையாலே பல பெயரை கொன்றார். முருகப்பெருமான் வஜ்ராயுதத்தை விடுத்தார். சிங்கமுகனை அளித்தார். வருந்திய அவருடைய அண்ணன், சிங்கமுகனுடைய அண்ணன் சூரபன்மா 1008 அண்டங்கள்ல வாழ்கிற அரக்கர்கள் எல்லோரும் பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். எல்லோரும் வந்தார்கள்.
அவர்கள் அனைவரையும் கண்டு தேவர்கள் சோர்வுற்றார்கள். இவ்வளவு பெரிய படைக்கு முன்னால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வெற்றி பெறுவோமா என்று சோர்வுற்றார்கள். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவர்கள் சோர்வுற்றார்களே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கின்றேன்? சுவாமி மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சு போச்சு இல்லையா? சுவாமியினுடைய அளப்பெரும் கருணை எண்ணினால் சூரபத்மன் 1008 அண்டங்களை வாழ்கின்ற அரக்கர்களை இருந்தார். அவர்களை பார்க்கிற பொழுது என்ன அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, 1008 அண்டங்கள்ல வாழ்வதற அரக்கர்களை தானே நீ அளித்தாய். 1008 அண்டங்களையும் படைத்தவன் ஒருவனாக இருப்பவன் என்று சொன்னால் அவன் முருகப்பெருமான் தான் என்று அவர்களுக்கு எண்ணம் இருந்தால் கவலை நமக்கு வராது இல்லையா? சோர்வுற்றார்கள். நவ வீரர்கள் முருகப்பெருமான் துணை உண்டு என்று எழுச்சி கொண்டார்கள். 9 வீரர்கள் முருகன் இருக்கிறார் என்று எல்லாரும் மனதுக்குள்ள ஒரு எழுச்சி கொண்டார்கள். எங்க வாழ்க்கையில கூட பலவிதமான இடையூறுகள் வாழ்க்கையில வரும். தமிழ் வழி திருமுறைகள் ஓதி உடம்புக்கு செய்ய போகிற இடங்கள்ல வரும். வாழ்வியல் சடங்குல வரும். இப்போ ஒரு 2 நாள்ல ஒரு சின்ன சிக்கல் வருகிறது. இப்ப நாங்க செய்ய போகிற போது அச்சம் வரும். ஆனால் இந்த அச்சத்தை நாங்க எப்படி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு இந்த வழிகாட்டியவர் முதுபெருந்தவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். எனவே அச்சம் வருகிற பொழுது சென்னியப்பனாருடைய திருவடி உள்ளது என்றுதான் இந்த செயலை தொடங்குகிறோம். பல மேடைகள் பேசுகிற வாய்ப்பு வரும் பொழுது கொடுக்க வேண்டிய செய்தியை முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவேன். சென்னியப்பனார் திருவடியை சிறமேல் கொண்டு எண்ணுவேன். இந்த மேடை எனக்கு சிரமம் இல்லாம அவரே தேய் பிடிச்சவங்க போல பேசிட்டு போயிருந்தார். படிக்காத பாடங்கள் எல்லாம் அந்த மேடையில பேச வரும். அது இந்த நூல் பயிற்சி தான். அப்பொழுது முருகப்பெருமான் துணை உண்டு என்று நவவர்கள் எண்ணினார்கள். அந்த அரக்கர் படையை முருகப்பெருமான் அழித்து ஒழித்தார். சூரபன்மான் தன்னுடைய தாயாகிய மாயை அவர்களுடைய உதவியால் அமிழ்த மந்திர மலையை வரவழைத்தார்கள். முருகப்பெருமானால் அழைக்கப்பட்ட எல்லா படையையும் மந்திர மலையை கொண்டு ஒடுக்கினான் சூரபதமன். முருகப்பெருமான் அந்த மலையோடு சேர்த்து அனைவரையும் அளித்தார். இந்த மந்திர மலை இருந்தால் மறுபடியும் உயிர் பெறுவான் இல்லையா? அந்த மலையை அளித்தான். சூரபன்மான் மீண்டும் பலவிதமான மாயைகள் செய்து போரிட்டான். கடைசியா மாமரமாக நின்றான். முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் அம்மரத்தை முருகப்பெருமான் இரண்டாக பிளந்தார். அவை சேவலாகவும் மயிலுமாக ஆயின. அவற்றின் மேல் முருகப்பெருமான் திருக்கண்ணோக்கம் என்ற வேலும் மயிலும் அவர் பயன்படுத்தினார். இப்படி 147 திருப்பாடல்கள்ல இந்த மருதவரை படலத்தை கச்சியப்ப முனிவர் விரிவாக காட்டுகிறார். 147 பாடல்களின் சுருக்கத்தை இப்போது நாம் சிந்தித்தோம். இனி இப்ப சுருக்கத்தை பார்த்த பகுதியில 147 பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். முருகப்பெருமானை வேண்டுவோம். முதல் பாட்டு 1வது பாட்டு காமிங்க. கருதுவார்க்கு கழிதர வல்லது பொருதுவார்க்கு புயவலீவது சுருதி நெல்முடி போல்வது தூய்மையும் மருத ஓங்கல் வளத்தில் பெரியதே.
மருதமலை என்ன செய்யும்? மருதமலை எல்லாரும் தெரியும். மருதமலை மாமணியே முருகையா. இது கானடா ராகத்துல மேல் சுரத்துல பாடு. மதுரை சோமுன்னு ராகம், மிகப்பெரிய விஷயம். ஒரு காலத்துல மதுரை சோமு என்றால் நம்ம ராஜி ஐயா உள்பட்ட பல அடியார்களுக்கு அவருடைய கச்சேரி நடக்குதுன்னா குறைந்தது 50,000 பேர். அப்படி ஒரு ஆற்றல் பெருமாள். பின்னால தேவர் வந்துதான் மருதமலையை திரைப்படமா எடுத்து அதுல ஒரு பாட்டு தான், கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே என்ற அந்த 2 வரியும் அவ்வளவு அழகு. அந்த ஒரு திரைப்பாடல் பாடல் மூலமா சில செய்திகளை அறிந்த நாம் கச்சியப்பர் முனிவர் வழியாக முதல் எடுத்த உடனே கருதுவார்க்கு கழிதர வல்லது, யார் மருதமலையை எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்தே தீரும். அதனாலதான் மருதமலை முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று சொன்னால் ஆக கருதுவார்னா கருதுதல் எண்ணுதல் என்ற பொருள். யார் முருகப்பெருமானை எண்ணுகிறார்களோ, மருதமலையே முருகன் அவையப்பட மருதமலை அணைக்கிறார் பார்த்தோம் இல்லையா? எனவே அதை எண்ணுபவருக்கு கழிதர வல்லது. பொருதுவார்க்கு புய வலிவதே, தீமையை அழிக்க வேண்டும் என்று எண்ணி நிற்பவர்களுக்கு தோள் வலிமை தருவது மருதம். சுருதி நீள்முடி கொள்வது. சுருதி என்பது வேதம். மருத ஓங்கல், ஓங்கல் என்பது மலையை குறிக்கிற சொல்கள்ல ஒன்று. முன்னாடி பார்த்தோம். வளத்தில் பெரியதே, இப்படி எல்லா வளத்திலும் பெருமை உடைய மருதமலையை தொடர்ந்து சிந்திக்க என்று சொல்லி மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்தோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா, மூர்த்திகள் இணைப்பில் இருக்கிறாங்களா? ஐயா சிவாய நம ஐயா. ஒரு முருகன் பாட்டு பாடி நிறைவு பண்ணுங்க. சிற்றம்பலம். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைக்கினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே. சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும்